ஏ அனு, நெக்லஸ் போட்டதுக்கு அப்புறமும் என்னமோ ஒண்ணு குறையுதேடி. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இல்ல அனு, உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கு. இன்னும் நீ சூர்யா சாரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? கொஞ்சம் சிரிடி. உன்னை இப்படி பார்க்கவே நல்லா இல்லடி. ஏய், சந்திர சார் கூப்பிடுறாருடி. பேசு. ஹலோ சார். ஹலோ அனு, நான் எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பிசினஸ் ப்ரமோஷனா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குலாம் ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்காக ஒவ்வொருத்தரையும் போட்டு ரொம்ப ப்ரெஷர்ஸ் பண்ண வேண்டாம். அதனால எப்பவும் போல நேச்சுரலாவே எடுப்போம். அது எவ்வளோ நல்லா வந்திருக்கோ அது போதும் அனு. எதை யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதை சொல்ல தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் இந்த ஈவெண்ட்டை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி செய்யலாம். ஃபார்முலாலாம் வேண்டாம், ஓகேயா? ஓகே சார். அனு, நான் சொல்றதுக்காக எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லாத. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எஸ், மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, அந்த பொசசிவ்னஸ், அந்த சென்டிமெண்ட், அந்த ஆச்சரியம், இது எல்லாமே கேப்சர் ஆகணும். அப்பதான் பார்க்கிறதுக்கு இது நம்ம ட்ரெஸ்ன்னு தோணும். மத்ததெல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே இருக்கட்டும். அண்ட் இதெல்லாம் மீரா கிட்ட சொன்னா புரியாத, அதனால நீ தான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், ஓகேயா? நேத்தே இதை பத்தி அண்ணன் பேசணும்னு நினைச்சேன். அவரு உடம்பு சரியில்லாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஐயோ, என்னாச்சனு? ஒண்ணும் இல்ல சார். சூர்யா சாருக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அவருக்கு லேசான ஃபீவர் தான். நதிங் டு வரி. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நம்ம தான் இந்த ஈவெண்ட்டை நல்லபடியா நடத்தணும். அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாம நடத்தணும். அண்ணன் தன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே சார். அதனால நீ எதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. யூ மே ப்ரொசீட் அனு. உனக்கு அதுக்கான ஃபுல் ஃப்ரீடத்தை நான் தரேன். ஓகே அனு, see you at office. Bye bye. ரம்யா, சூர்யா சாருக்கு காய்ச்சல் ஆண்டி. நெஜ காய்ச்சலா இல்ல உனக்கு வந்த மாதிரி காய்ச்சலா? விளையாடுத ரம்யா. எல்லாம் என்னாலதான். நான் கொடுத்த டென்ஷனாலதான் சூர்யா சாருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் பண்ணது 1 2. இப்ப என்னடி பண்றது? முதல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ தானு சொல்றத நிப்பாட்டு. அம்மா, இப்போ சார் எங்க இருக்காரா? கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரா? நல்லதா போச்சுடி. அவர் வீட்ல இல்ல. நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அவரை பார்த்து பேசிட்டு வா. நானா? பின்ன நானா? ஏ லூசு. நீங்க 2 பேரும் பேசணும்னு நினைச்சப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்தது. நீ தனியா பேச ட்ரை பண்ணப்ப 1000 ப்ராப்ளம். இப்ப புதுசா ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்குள்ள நீயே சாரை பார்த்து தனியா போய் பேசிட்டு வந்துடு. இப்படியே நீங்க 2 பேரும் லேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காய்ச்சல் 2 பேருக்கும் கூடிட்டே தான் போகும். ஆனா ரம்யா, எப்படி போறது? அதான் இருக்கானே நம்ம டிரைவர் சம்பர், அவனை வர சொல்றேன். நீ வெளியில கேட்ல வெயிட் பண்ண. அப்போ அம்மா கேட்டா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எனக்கு சொல்ல தெரியாத போயா? நீ கிளம்புடி, போடி, போ. அனு இடி. சந்திரா சார் போன் பண்ணாரு. உடனே வர சொன்னாரு, அர்ஜென்ட்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அர்ஜென்ட்டா? தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னேனே. அதான் சொன்னேன் ஆண்டி, ஏதோ அர்ஜென்ட்னு. அப்படி என்ன அவசரமா இருக்கும்? முத்தண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
இது எனக்கு வேண்டாம் சார். அப்போ எப்போ வாங்கிப்பானோ? அது எப்போன்னு நீங்க தான் சார் சொல்லணும். எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க சார்? உங்களை தான் கேக்குறேன். நீ இங்க எப்படி அனு? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். ஆ, உங்களுக்கு காய்ச்சலா சார்? ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? காய்ச்சல்னு போய் சொல்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அது உன் பழக்கம். நீ ஆபீஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ற? நீங்க இல்லாம ஆபீஸ்க்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? ஐ அம் டயர்ட் வித் திஸ் அனு. டயர்டா? ஏதாவது சாப்பிட்டீங்களா சார்? ஏன் சார் நீங்க மட்டும் தனியா வந்து இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நான் கஷ்டப்படுறேன்னு யார் சொன்னா? நான் ஒன்றும் கஷ்டப்படல. நான் டயர்டுன்னு சொன்னது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட பேச கூட உங்களுக்கு பிடிக்கலையா சார்? நான் அத்தனை தடவை சாரி கேட்டோம், நீங்க இப்படி பேசுறீங்களே சார். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதானோ? சார் வாங்க சார், முதல்ல ஆபீஸ்க்கு போலாம். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைச்சேன், அதான் இங்க வந்தேன். ஆமா, நீ ஏன் இங்க வந்த? என்ன பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலா இருக்கா சார்? நான் தான் சாரி கேட்டேன்ல. என்ன மாதிரி உங்களுக்கு போய் பேச வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் சார் இப்படி பேசுறீங்க? நான் வேணும்னே போய் சொல்லல சார். அது என்னமோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அப்புறம் நான் உங்களை பார்த்த உடனே நான் சொன்னது போய் தான்னு நானே சொல்லிட்டேனே சார். இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பும் போது சந்திரா சார் ஃபோன் பண்ணாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அத கேட்டதும் எனக்கு ஒண்ணுமே ஓடல. அதான் கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? உங்களால தான் சார் போய் சொன்னேன். ஆபீஸ்க்கு ஏன் வரலன்னு திரும்ப திரும்ப கேட்டா, அதான் டக்குன்னு வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன். போதுமா? அன்னைக்கு நான் போய் சொன்னதுக்கு நீங்க தான் காரணம். பாருங்க, அன்னைக்கும் நீங்க இப்படிதான் கோவப்பட்டீங்க. உங்க கோவத்தை ஃபேஸ் பண்ண என்னால முடியல. அதான். சரி சரி, இப்ப ஏன் இங்க வந்த? உங்களுக்கு காய்ச்சல்னா வர மாட்டாங்களா? நான் உங்களை அவ்வளோ இல்ல. அவ்வளோ அன்பு இருக்கு, அதான் வந்தேன். உங்க கூட தனியா பேசுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க என்ன பேசவே விடல. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், சாரி கேட்கணும்னு எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க என்னடானா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தனியா இருக்கிற அளவுக்கு என்ன சார் நடந்துச்சு? ஏன் சார் இப்படி பண்றீங்க? எல்லா தப்பும் என்னோடதுன்னு சொல்லத்தான் நீ இப்ப இங்க வந்தியா? நீ என்ன பார்த்து கேட்ட கேள்வி எல்லாத்தையும் ஒரு தடவை உன்னை பார்த்து கேளு. எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். யார் மேல தப்புன்னு உனக்கும் புரியும். உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இப்ப எல்லாம் உங்களால தான் சொல்ல நீ இப்ப இங்க வந்திருக்கல. இல்ல. அழாத அனு. அனு ப்ளீஸ் அழாத. அழறத நிப்பாட்ட அனு. அழணுங்கிறதுக்காகவே இங்க வந்தியா? இப்படி திடீர்னு வந்து நின்று அழுதா நான் என்ன பண்றது? சாரி சார். சரி, முதல்ல அழறத நிப்பாட்டு. எதையும் நான் வேணும்னு பண்ணல சார். சரி, ஒத்துக்கிற. நீ எதையுமே வேணும்னே பண்ணல, போதுமா? இப்போது அழறத நிப்பாட்டு. எல்லாமே ஏன் தப்பாவே இருக்கட்டும், உங்க மேல தப்பே இல்ல. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஐ ட்ரஸ்ட் யூ அனு. I trust you always.
மீராவும் பங்கஜும் ஏதாவது சொன்னாங்களா? அவங்க ஏதாவது சொல்லி நீ அப்படி நடந்துக்கிட்டியா? அன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல திடீர்னு அப்படி வந்து நிக்கிற. நான் உன்னை எப்படி நினைக்கிறேனோ அதுக்கு நேர்மாறா நீ வந்து நின்னா எனக்கு எப்படி இருக்கும்? என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அது யாரு சொல்லியும் நடக்கல சார். தற்செயலா நடந்தது அது. ஆனா இது உங்ககிட்ட சொல்லவே நீங்க சான்ஸே தரல. என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். அதான் சொல்லிட்டேன் நானு, நான் உன்னை நம்புறேன்னு. இப்ப எனக்கு காய்ச்சல்னு சொன்னதும் நீ ஓடி வந்தியே. உனக்கு காய்ச்சல்னு சொன்னப்போ எனக்கும் அக்கறை வச்சிருக்கீங்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி வந்து தனியா உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு தெரிய வேணாமா சார்? நான் வேணும்னே அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலன்னு. இனிமே அப்படி பண்ணாதீங்க சார். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு எடுத்து சொல்ல ஒரு சான்ஸ் ஆவது கொடுங்க. அன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தது தப்புதான். ஆனா அன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்தது. அன்னைக்கு நான் மீரா மேம் வீட்டுக்கு போனேன். போய் அங்க அங்க அனு சொல்லணும், அங்க என்னாச்சு? அங்க எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன், நானும் சூர்யா சாரும் மட்டும் இந்த உலகத்துல இருந்தா அது எப்படி இருக்கும்னு. சாரி அனு, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும், மனசு விட்டு பேசியிருக்கணும். அந்த Dress விஷயத்துக்கு போய் நீங்க அவ்வளவு கோவப்பட்டிருக்கணுமா சார்? அத கோவம்னு சொல்றதை விட உன் மேல எனக்கு இருக்கிற உரிமைன்னு புரிஞ்சுக்கோ அனு. நான் அவ்வளவு கோபப்பட்டிருக்க கூடாது. ஐ எம் சாரி அனு. அதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்லுவியா? சொல்லிருக்க கூடாதுதான். ஐம் சாரி சார். நம்ம ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி சாரி சொல்லிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு கேம் மாதிரி. நானும் இனிமே உன் மேல கோவப்பட மாட்டேன். நீயும் என்கிட்ட போய் சொல்லாத, சரியா? நான் சில முக்கியமான முடிவெடுக்கணும். அதுக்கு தனியா இருந்து யோசிச்சாதான் அது சரியா வரும். அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். யாரும் என்ன வீட்டுல தேடக்கூடாதுன்னு பங்கஜ் வீட்டுல காய்ச்சல்னு சொல்லிருப்பான். இதெல்லாம் எப்படி இவ்ளோ தெளிவா சொல்றீங்க? ஆனா நான் லாட்ஜ்ல தூங்குறதா நினைச்சிட்டு நீங்க சொன்னதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கல்ல, அது மட்டும் சரியா சார்? என்ன சார் பதிலே காணும்? என்ன சொல்றானோ? இப்பதான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களே சார். உங்க முகத்தை எல்லாத்தையும் ஒரு கனவு நினைச்சுக்கோணும். சார் அப்படின்னா வெறும் கனவுதானா? அதை பத்தி இப்ப எதுவும் கேட்காதானோ?
இதுதான் உங்க பிரச்சனை. உங்க வயசு பசங்களுக்கே உள்ள பிரச்சனை. வயசை பத்தி இப்ப ஏன் சார் பேசுறீங்க? நீ என்னை விட 25 வயசு சின்னவானோ. அதனால வயசை பத்தின பேச்சு வந்து முதல்ல நீங்க சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? என் மேல கோவம் இல்ல. சின்ன பொண்ணு மாதிரி பேசாத. முதல்ல கிளம்பு. நீங்க ஆபீஸ்க்கு வரலனா இன்னும் என் மேல கோவம் இருக்குன்னு தான் அர்த்தம். அனு,